சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷச்சாராய பலி எண்ணிக்கை 42ஆக உயர்வு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களில் 5 பேர் பெண்கள் என்றும் தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்திய 80க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. விஷச்சாராய விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சின்னதுரையை தீவிரமாக தேடும் போலீசார். விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணை. விஷச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக போலீசார் கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் ஏடிஜிபி விசாரணை நடத்தினார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் சிபிசிஐடி குழுவினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்று கூடி அவசர ஆலோசனை. எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடத்துவது என்பன உள்ளிட்டவை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை அதிகாரி கோமதி தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டனர். கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் 20 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி விலை மதிப்பற்ற உயிர் பறிபோனதால் உறவினர்கள் கதறல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட கண்ணுக்குட்டியிடம் இருந்து 200 லிட்டர் பறிமுதல். இதுவரையில் 900 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல். சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 35 நபர்களில் ஒருவருக்கு கண் பார்வை முழுமையாக பறிபோனதாக தகவல். கள்ளச்சாராயம் அருந்தியதில் 55 வயதான முத்து என்பவருக்கு கண் பார்வை பறிபோனதாக குடும்பத்தினர் தகவல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பது ஆய்வில் தெரிய வந்ததாக அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் விற்கப்பட்டுள்ளதா என தமிழக போலீசார் புதுச்சேரியில் முகாமிட்டு விசாரணை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் எதிரொலியாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அவசர ஆலோசனை. அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனையில் பங்கேற்பு. விஷச்சாராய சம்பவத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தலா 50,000 அளிக்கவும் ஆணை. கருணாபுரம் சம்பவம் குறித்து நேரில் சென்று முழுமையாக விசாரித்து 2 நாட்களில் அறிக்கை அளிக்கவும் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், உள்துறை முதன்மைச் செயலாளர் அமுதாவுக்கு முதலமைச்சர் உத்தரவு. விஷச்சாராய சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்க விசாரணை ஆணையத்தை அமைத்தது தமிழக அரசு. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையம் 3 மாதங்களுக்குள் அறிக்கை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவு. விஷச்சாராயம் அருந்தி பலியானோர் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல். விஷச்சாராய சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல். கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என இபிஎஸ் பேட்டி. மக்கள் மீது முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை எனவும் விமர்சனம். மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம், இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை மதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசாங்கம் விடியாதிமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். விஷச்சாராயத்திற்கு பெற்றோரை இழந்த 3 குழந்தைகளின் கல்விச் செலவை அதிமுக ஏற்கும் என இபிஎஸ் அறிவிப்பு. பலியானோரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க இபிஎஸ் வலியுறுத்தல். சாராய கடைகளை அகற்றுமாறு காலில் விழுந்து கதறிய பெண்களை தேற்றிய இபிஎஸ். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகளை செய்யுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல்.
கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராய மருந்தி பலியானவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அண்ணாமலை ஆறுதல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் பாஜக சார்பில் வழங்கப்படும் என அறிவிப்பு. டாஸ்மாக்குக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் தொப்புள் கொடி உறவு இருப்பதாக அண்ணாமலை கருத்து. டாஸ்மாகில் மது வாங்கி குடித்து அடிமையானவர்கள் குவார்ட்டருக்கு 120 ரூபாய் பணம் இல்லாத போது 30 ரூபாய் பாக்கெட் கள்ளச்சாராயத்தை நாடி செல்வதாக பேட்டி. அதிகாரிகளுக்கு தெரியாமல் கள்ளக்குறிச்சியில் மைய பகுதியில் கள்ளச்சாராயம் எப்படி விற்க முடியும் என அண்ணாமலை கேள்வி. ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதால் கள்ளச்சாராய கும்பலை கண்காணிக்குமாறு அழுத்தம் கொடுப்பதில்லை எனவும் விமர்சனம். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. வரும் ஜூன் 22 மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அண்ணாமலை அறிக்கை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தம்மிடம் கேட்டு அறிந்ததாக அண்ணாமலை தகவல். சிகிச்சை பெற்று வருவோரின் நிலை குறித்தும் விசாரித்ததாக வலைப்பதிவு. கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது தவறானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த பின் பிரேமலதா பேட்டி. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆறுதல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோரின் உடல்களை ஒரே இடத்தில் எரிக்க ஏற்பாடு. கோமதி நதிக்கரையில் சடலங்களை எரிக்க அதிகாரிகள் நடவடிக்கை. தொழில் நிறுவனங்களில் மட்டுமே பயன்படுத்தும் மெத்தனால் எரிசாராயத்தை மனிதர்கள் உட்கொண்டால் ஆபத்து நிச்சயம். சிறுநீரகம் பாதித்து கண் பார்வை பறிபோய் நேரம் செல்ல செல்ல உயிரிழப்பு ஏற்படுவது உறுதி என மருத்துவர்கள் விளக்கம். மெத்தனால் உடலில் கலந்து வளர்சிதை மாற்றத்தில் ஃபார்மிக் ஆசிடாக மாறி விஷத்தன்மையாகிறது என மருத்துவர் BP சந்திரசேகரன் தகவல். கண் கூச்சம் ஏற்பட்டு பார்வை மங்கி நேரம் செல்ல செல்ல பார்வையே பறிபோய்விடும் என விளக்கம். கள்ளச்சாராயத்திற்கு எதிராக திரைத்துறையினர் குரல் கொடுக்க அஞ்சுவது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. மரணத்தை வேடிக்கை பார்க்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் கருத்து. சமீப காலமாக போதைக்கு அடிமையானவர்கள் எண்ணிக்கை வயது வித்தியாசம் இன்றி அதிகரித்து வருவதாக இயக்குனர் ப. ரஞ்சித் குற்றச்சாட்டு. தமிழக அரசு காவல்துறையின் அலட்சியம் காரணமாகவே கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாகவும் கண்டனம். சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.